Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் படிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு தான். ஒன்று வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், செகண்ட் வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் டிசைன் ஆஃப் பீம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து எப்படி கேட்பாங்கன்னா டிசைன் ஆஃப் பீம்னா நீங்கள் எல்லாமே கண்டுபிடிச்ச வேண்டியதான். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிங்க, இது வந்து அனாலிசிஸ். ஸோ டிசைனும் கேட்கலாம், அனாலிசிஸும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ் பீம், அதுவும் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் தியரி பார்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், லிமிட் ஸ்டேட், இதெல்லாமே உங்கள் கோட் புக்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ், அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட்டு ஏதாவது ரெண்டு மெத்தட் கொடுத்து கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது இந்த தியரி பாட்டு. நெக்ஸ்ட்டு ஸோ தியரி பாட்டு வந்து உங்கள் கோட் புக்கில் இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், லிமிட் ஸ்டேட் மெத்தடில் உள்ள டிசைன் ஆஃப் பீம். ஸோ இது வந்து பார்ட் சிலையுமே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னா டி பீம் தான், சரியா? டி பீம் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு சாய்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் ஆஃப் பீம் ஃபார் கம்பைன்ட் பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் டார்ஷன். ஸோ இந்த மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணுறது இது கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்று வந்து டி பீமு ஆர் ஃப்ளாஷ் பீமு, அடுத்தது வந்து டிசைன் ஆஃப் பீம் ஃபார் கம்பைன்டு பெண்டிங், ஷியர் ஆர் டார்ஷன். ஸோ ஆல்ரெடி இதுக்கெல்லாமே நம்ம வந்து சேனல் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 3. யூனிட் 3ல் மெயினாக என்னதுலாம் படிக்கணும்னா ஸ்லாப், டிசைன் ஆஃப் ஸ்லாபும். ஸோ அதுக்கு சாய்ஸ் எப்பயுமே வந்து ஒரு டாக்லெக் ஸ்டேர் கேஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டாக்லெக் ஸ்டேர் கேஸ் இருக்கா, இதை நீங்கள் படிச்சிங்கனாலே கொஞ்சம் ஓரளவு இந்த யூனிட் 3 வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ யூனிட் 3ல் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடில் 1 வே ஸ்லாப் இல்லைன்னா 2 வே ஸ்லாப். சில நேரம் டேரெக்டாக எது கொடுக்க மாட்டாங்க, 1/2 சொல்லிட்டு நீங்கள் தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். LY/LX ரேஷியோ எடுத்து லெஸ் தேன் 2 greater than 2 கண்டுபிடிச்சி ஸோ 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாப்னு டிசைன் பண்ணோம். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபு, கண்டினியூஸ் ஸ்லாப் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சாய்ஸ் வந்து டாக்லெக் ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸோ இதை ஓரளவு பார்த்துட்டிங்கன்னா யூனிட் 3 வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ யூனிட் 4 வந்து காலம். ஸோ காலமில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 3 டைப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஷார்ட் காலமில் வந்து இந்த ஆக்சியல் லோடு, ஒரு லோடு மட்டும் கொடுத்து ப்ராப்ளம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூனி ஆக்சியல் லோடுனா லோடும் ஒரே ஒரு டைரெக்ஷனில் மொமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. பைஆக்சியலி லோடட் காலமில் லோடு, நெக்ஸ்ட்டு எக்ஸ் டைரெக்ஷனில் மொமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, ஒய் டைரெக்ஷனில் மொமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை காலம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 டைப்பாக படிச்சுக்கணும். ஒன்று சர்க்குலர் காலம், இன்னும் ரெக்டாங்குலர். சர்க்குலரில் வந்து ஸ்பைரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ பிரேஸ்டு காலம் ஒன்று இருக்குது. இப்போ 2 நீங்கள் படிக்கணும். ஷார்ட் காலமும் படிச்சிங்க அப்படின்னா பிரேஸ்ட் காலமும் சேர்த்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே யூனி ஆக்சில் ஆர் பை ஆக்சிலில் இந்த யூனி ஆக்சில் படிச்சுக்கோங்க. ஸோ மோரார்லெஸ் ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக இருக்கும். ரெக்டாங்கிள் சர்க்குலரில் வந்து அந்த ஏரியா கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், மற்றபடி எல்லாமே ஓரளவு சேமாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. யூனிட் 5 வந்து டிசைன் ஆஃப் ஃபூட்டிங்கில் வந்து ஆக்சிலி லோடட் ஃபூட்டிங் ஒன்று, கம்பைன்ட் ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் ஆர் எசன்ட்ரிக்லி லோடட் ஃபூட்டிங். ஸோ இந்த 3 டைப் இருக்குது. ஸோ ஆக்சிலி லோடட்னா, நெக்ஸ்ட்டு எசன்ட்ரிக்கலி, தேர்ட் வந்து கம்பைன்ட் ரெக்டாங்குலர் ஃபூட்டிங். ஸோ இதில் வந்து 2 ஷேப் இருக்குது, ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து ஒரு இடத்துல வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் தியரி கேட்டாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்லே. ஸோ இந்த டைப் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கோங்க. That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel. So follow our channel.